இப்போ ஒரு வழியாக டி நகர் வந்தாச்சுங்க. அப்படியே ஸ்வீட் ஏதாவது வாங்குவோன்னு ஸ்வீட் கடைக்கு போனோம். எங்கள் வீட்டுக்காரங்க ஸ்வீட்டு வாங்கிட்டு இருக்காங்க. நானும் என் தங்க பிள்ளையும் பேசிகிட்டு இருக்கோம். பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி திரும்பி பார்த்தேன் பாருங்க, தங்க பிள்ளையோட கணவர் இருக்கார். வந்து வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. உடனே நாங்கள் எடுத்துக்கிட்டு போன லக்கேஜெலாம் காரில் எடுத்து வச்சுக்கிட்டு காரில் வர்ற பாருங்க. சொல்லுங்க, நீங்க ரொம்பவே சந்தோஷமா. இப்போ நாங்கள் வந்து என்னோட தங்கப்பிள்ளையோட வீட்டுக்கு டி நகர் வந்து போய்கிட்டு இருக்கோம். ஒரு ஃபங்க்ஷன் வந்திருந்தோம். அப்படியே என்னோட தங்கப்பிள்ளைய வந்து பார்த்துட்டு போன்ட்டு வரோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது எங்களுக்கு. அப்படியே தம்பி கார் ஓட்டிக்கிட்டே வீடியோ எடுக்கிறாங்க. எங்கள் வீட்டுக்காரவங்க முன்னாடி உட்காந்துருக்காங்க. கொஞ்சம் திருப்பி பேசுங்க சொல்லியப்பா. நீ தானே பேசினா? ஆமா, அவங்களும் பேச முடியாது. டக்குன்னு என்ன பேசினாலும் பேச முடியாது டக்குன்னு. பாக்கியாக்கா வந்து மன்னாரப்பேட்டை ஃபங்க்ஷனுக்காக வந்தாங்க, எங்க வீட்டுக்காக வரல. தங்கம் அப்படியெல்லாம் இல்ல, பிளான் பண்ணி அப்படியே எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. பிளான் பண்ணி வந்தோம். நம்ம தங்க பிள்ளைய பார்க்கணும். நான் சென்னையில வந்து முதல் முறையா சுத்துறது. எது பண்ணாலும் பிளான் பண்ணாம